நன்றி என்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் பேசுகிற மனநிலையில் நான் இல்லை. ஆனாலும் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் ஏற்கனவே அதை சொல்லிவிட்டார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முச்சந்தி நடைபெறுகிறது. இனி தொடர்ந்து அதன் களப்பணியை செய்யும். நாமும் இது போன்ற அல்லது இதைவிட இன்னும் ஒரு படி மேலான படைப்புகளை முத்தந்தியில் வெளியிடுவோம். இந்த மக்களின் வாழ்க்கை என்பது ஏறக்குறைய எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து நான் அவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நாவலாக எழுத வேண்டும் என்று நான் 5 ஆண்டுகள் பயணப்பட்டிருந்தாலும் என் கிராமத்தில், என் நிலத்தில் ஒரு குடும்பம் இருந்தார்கள். எங்கள் ஊரில் ஏறக்குறைய ஒரு 25 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் சின்ன வயசிலிருந்தே பார்த்திருக்கிறேன். கிராமங்களில் எவ்வளவு உயரிய பண்புகள் இருந்தாலும் சாதிய அடக்குமுறைகள் என்பது கொடுமையானது. அந்த வழியினை உணர்கிற போதுதான் அது புரியும். நாம் சொல்லிவிடலாம், எல்லாம் மேம்பட்டு விட்டது, எல்லோரும் சலுகை பெற்று விட்டார்கள், எல்லோரும் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று. ஆனாலும் ஒரு மனிதனை ஒரு சொல்லை கொண்டு வீழ்த்த முடியும். ஒரே ஒரு சொல்லை கொண்டு அவன் சாதி பெயரை சொல்லிவிட்டால் அவன் படுகிற துன்பம் என்பது கணக்கில் அடங்காது. நான் பார்த்த இந்த எளிய மனிதர்கள் இன்னமும் கூட, ஏன்னா நாங்க நெடுஞ்செழியன் நான் போய் கரைக்கு போகணும்னார், ஏரிகரை போகணும்னார். இன்னமும் கூட அந்த வாழ்க்கையில பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை. இதை ஒரு நாவலா நான் ஏன் எழுதணும் அப்படின்றதுக்கு காரணம், இவர்கள் தான் ஆதிக்குடி. ஏன்னா ஆதிக்குடிகள் எப்படிடா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சேன். அந்த ஆதிக்குடியினுடைய மரபுகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிச்சேன். இவர்கள் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை, நிலம் வாங்கிறது இல்லை, ஒரு உழைப்பு, அந்த உழைப்பை அப்படியே அன்னைக்கு செலவு பண்றது, நாளைக்கு வெடிஞ்சா பார்த்துக்கலாம். இது பொது சமூகத்துல ஊதாரித்தனம்ன்றதோ இல்லை வேற எந்த பேர் சொன்னாலும், ஆனால் அவர்களின் மரபணுவிலே அப்படித்தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிலையான வீடு இருந்தால்தான் அரசு கொடுக்கிற சலுகைகள் கிடைக்கும், அரசு கொடுக்கிற ஆதார் அட்டையிலிருந்து, ரேஷன் அட்டையிலிருந்து வாங்க முடியும். இவர்கள் ஏரி, பொது இடம் சொல்லுகிற புறம்போக்கு இடங்களில் வாழ்கிறார்கள். அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஊர்ல, அது அந்த ஊருன்றது எந்த ஊர் வேணாலும் வச்சுக்கலாம், அது ஒரு நெல் காய வைக்கிற களமாகவோ, வைக்க காய வைக்கிற களமாகவோ, திருவிழா பண்ற இடமாகவோ, இந்த மாதிரி அது ஏதோ ஒரு பயன்படவே இல்லைன்னா கூட, வருஷத்துல ஒரு 10 நாள் தான் பயன்படும்னா கூட அது ஒரு பெரும்பான்மை மக்களா இருக்கிறவங்களுக்கு அது பயன்படுறதா இருக்கும்.
அங்க போய் இவங்க குடியேறதை யாரும் அனுமதிக்கிறது இல்லை. இதையெல்லாம் இந்த நாவல் எழுதிட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, மாறும். மாற்றத்திற்காகத்தான் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அது எப்படி மாறும்? இந்த நாவலை படிக்கும் போது நாளைக்கு இந்த ரோட்ல ஒரு மஞ்சள் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு 10 பேர் ஒரு சிலையை தூக்கிட்டு போவாங்க. இதுக்கு முன்ன நீங்க வேடிக்கை பார்க்கும்போது அவங்களை பார்த்திருப்பீங்க, பார்க்காதிருப்பீங்க. இந்த நாவல் படித்த பிறகு அவர்களை நீங்கள் உற்று நோக்குவீர்கள். அந்த உற்று நோக்கலில் இருந்துதான் அவர்களுடைய விடுதலை பிறக்கும். சக மனிதனை தன்னை போல் யார் உணர்கிறார்களோ உணர்ந்துட்டாலே போதும். எங்க தாத்தா சொல்லுவான் பாரதிதாசன், கொலை வாளினை எழடா கொடியோர் செயல் அறவே. கத்தி எடுத்து வெட்ட சொல்லல, கொடியோர் செயல் அறவே. அந்த செயல்தான் இங்கே முக்கியம். அந்த செயல்தான் எங்கள் படைப்புகள். இந்த படைப்பு வெளிவர்றதுக்கு ஒரு தனி மனிதனாக, ஒரு படைப்பாளியாக நான் நிறைய மன உரசல் பட்டிருக்கேன். இன்னைக்கு கூட அந்த வேரல் பதிப்பகத்திலிருந்து நன்றி உரை போட்டிருந்தேன். அவங்க வரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களுக்கு முறையான விஷயம்லாம் பேசியிருந்தோம். அவங்க உடம்பு சரியில்லை, வர முடியலன்ட்டாங்க. இது ஒரு ஒரு உடம்பு சரியில்லை வரலன்றதை தாண்டி அது வேற ஒரு விஷயமா போகுது. இது இந்த வேற ஒரு விஷயமா போறதுனால எந்த விதமான நன்மையும் விளைந்து விடாது. ஒரு படைப்பாளியின் மனம்தான் கெடும். படைப்பாளியின் மனம் கெடுவது என்பது இந்த சமுதாயத்திற்கு கேடுதான். இந்த மலையனூர் அம்மா இன்று அவங்க தலைவர் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கை, அந்த மக்களின் வாழ்க்கை மீட்டெடுக்கப்படும். அதுக்குதான் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த தலைவர் பதவி எனக்கு மட்டும் இல்லை, என் கூட சேர்த்தும் காத்தவராயணும் 2 பேரும் இணைஞ்சு இந்த பதவியை பரிபாலனம் பண்ணுவாங்கன்றதுக்கானதான் ஒரு துவக்கத்தை தான் நான் அந்த துவக்கம் என்பது விடுதலையை கண்டிப்பாக முன்மொழியும். எல்லா படைப்புகளிலுமே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி பத்தி ஒரு கதை. 15 ரூபாய்க்கு ஒரு வயசானவர் தைப்பாரு. ஏங்க 15 ரூபாய் கேட்கறேன், ஏன்டா 10 ரூபா தான் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சரி தச்சு கொடுக்குறேன், 10 ரூபா வாங்கிக்குவாரு, தைப்பாரு. தச்சு கொடுத்துட்டு கிளம்பும்போது அவர் சொல்லுவாரு, அந்த வெயில்ல என்ன வயசாச்சு இல்லை, ஒரு கொடையை வச்சுன்னு உட்காந்து நீ தைக்க கூடாதுன்னு கேட்பாரு. இப்படியான ஒரு 2 வயதானவர்களுக்கான உரையாடல் நடக்கும். செருப்பு தைக்க ஒரு 10 ரூபா வாங்க, அவர் சொல்லுவாரு, இரு டீ வருது, டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னாரு. டீயின் விலை 10 ரூபா. இதுதான் எளித மனிதர்களிடத்திலே இருக்கிற அறம். அந்த அறங்கள் தான் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது. அதை தான் நாங்கள் படைப்புகளாக எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த படைப்பு எழுதுறதுக்கு என்னுடைய துணைவியார் ரொம்ப முக்கியமானவங்க. இது ஒரு ஃபார்முலான பேச்சு கிடையாது. ரொம்ப முக்கியமானவங்கன்னா எல்லா வரிகளும் அவர்களுக்கு தெரியும், எல்லா எழுத்துக்களும் அவர்களுக்கு தெரியும். ஏறக்குறைய அவங்க எனக்கு ஒரு எடிட்டர் மாதிரி தான்.
பேசுவாங்க. இது நீங்க அப்படி தப்பா சொல்லியிருப்பீங்களா, இது ரைட்டா சொல்லியிருப்பீங்களா, இது அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்க எழுதுன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்வாங்க. அது வந்து ஒரு படைப்பாளி, ஒரு நண்பர் வந்து பரிசீலனை பண்றதை விடவும், ஏன்னா நண்பர் வந்து பரிசீலனை பண்ணுவாரு. திடீர்னு நாளைக்கு நமக்கு அந்த நண்பருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒரு 2 மாசம் பேச மாட்டோம், 3 மாசம் பேச மாட்டோம். ஆனா அவங்க காலையில தூங்கி இருந்தா அவங்க முகத்துக்கு தான் முழிக்கணும். அவங்க கிட்ட நாம வந்து இன்னும் ஒண்ணு, நான் என்ன பொறுத்தவரை எப்படின்னா, நான் எல்லாத்தையுமே சரண்டர் ஆயிடுவேன். அந்த சரண்டர் ஆகிற அன்பு தான் வந்து வாழ்க்கையை வந்து செம்மையாக்கும். அது 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 பல பல இடத்துல வந்து சிக்கலுக்கு காரணமே அதான். நான் பெருசு நீ பெருசுன்றாங்கல்ல, அதுதான். அந்த 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 விட்டு கொடுக்கறது, அப்படி நான் உனக்கு நான் எனக்கு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. என்னை விடவும் என் நலத்தில் அக்கறை உடையவங்க எங்க மனைவி, எங்க அம்மா எங்க அப்பா எப்படி இருக்காங்களோ அதே அடுத்த கட்டத்துல எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஒரு கூடுதல் பலம். ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் நம்ம உட்காந்து எழுதிங்கன்னா எங்க என்ன தூங்கலையா, அதான் அதுக்கப்புறம் மற்ற பேச்சு இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணணுமா, அதுக்கு போய் எவ்வளவு செலவு பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேள்வி கேட்டது கிடையாது. மனைவி வடிவில் வந்த தெய்வம் அது வந்து ஒரு ஒரு கூடுதல் பலம். அது அந்த கூடுதல் பலத்தோட தான் நான் இயங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய எல்லா படைப்புகளுமே நான் சொல்லுகிற ஒரு கதையில் இருக்கிற அந்த கேரக்டரை நீங்க வாழ்நாட்களில் திரும்ப பார்க்குறீங்கன்னா, திரும்ப கண்டிப்பா பார்ப்பீங்க. திரும்ப பார்க்காத மாயாஜால கதைகளை நான் எழுதுவது கிடையாது. திரும்ப பார்ப்பீங்க. அவரை பார்க்கும்போது அடுத்த முறை உங்கள் பார்வை வித்தியாசப்படும். அந்த செருப்பு தைக்கிற தாத்தாவை நீங்க அடுத்த முறை பார்த்தீங்கன்னா, அவர் 20 ரூபாய் கேட்டார்னா நீங்க வந்து பேரம் பேசாம 20 ரூபாயை கொடுத்துருவீங்க. அதுதான் ஒரு படைப்பாளியினுடைய வேலை. அதுதான் இந்த சமூகத்திற்கும் தேவைப்படுகிறது. அன்பை நாம் எல்லா இடங்களிலும் கிடைப்போம். அதே மாதிரி இப்ப நன்றி சொல்லணும்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நான் வந்து ஒரு திட்டமிடும் போது பேராசிரியர் ரவிக்குமார் தான் வந்து நம்ம இதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டேன். அது ஏன் அப்படின்னா, பாராட்டுவதில் கூட அதுக்கு ஒரு மனசு வேணும். செஞ்சி தமிழினை பாராட்ட தேவையில்லை, அந்த எழுத்தை பாராட்டினால் போதும். அந்த எழுத்துக்கு, அந்த எழுத்து வாழ்க்கைக்கு நான் உண்மையாக இருந்தேன், அந்த உண்மையை பாராட்டினால் போதும். அதை அவர் செய்வார் என்று நம்பினேன். 1000 விழுக்காடு செய்திருக்கிறார். இதுதான் நம்ம ஒரு முறை புத்தகம் அனுப்பிட்டு, ஐயா நான் புத்தகம் அனுப்பிட்டேன் ஐயா அப்படின்னு. என்ன நீங்க போய் ஐயா ஐயா எனக்கு பேர் ரவி நான் புத்தகம் அனுப்பிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் எங்க துணைவர்கிட்ட சொன்னேன், ஏமா அந்த மாதிரி சொல்றாருமா சாரு. இந்த மனம் வந்து வராது. ஒரு முன்னுரைக்காக 6 மாதம் காத்திருந்து 6 மாதத்துக்கு பிறகு இந்த கதாபாத்திரங்களின் பெயர்களை எல்லாம் அவர்களுக்கு எழுதி கொடுத்து இன்னும் ஒருவரிடத்திலே கொடுத்து, அவர் வெறும் டேட்டா தான் எழுதுறாரு, கதையே படிக்கவே இல்லை. வெறும் டேட்டா எழுதி கடைசியில வந்து செஞ்சி தமிழினியன் ஒரு பக்கம் ஒரு பத்தி எழுதுறாரு. படிச்சுட்டு ஐயா இது நீ மேல சொல்லி இருக்கிற வரலாறுலாம் கண்டிப்பா தேவைதான், நம்ம இருக்கவே இல்லை. இந்த நாவலில் 458 பக்கத்துல ஒரே ஒரு பத்தியில நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை உருமா நீங்க போட்டு
திரும்ப நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க அப்படின்ட்டு. அந்த ஜெராக்ஸ் போடுறதுக்கு எனக்கு 500 ரூபா வேணும். ஏற்கனவே ஒரு ஜெராக்ஸ் போட்டு அனுப்பி வச்சு அப்படின்ட்டேன். அது எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. திரும்ப ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு அனுப்பணும். அப்புறம் நான் இல்லை வேணாங்க ஐயா பார்த்துக்கலாம். இது வந்து நான் அந்த பெருமகனை நான் குறை சொல்றேன். ஒரு படைப்பு, அந்த படைப்புக்கு தமிழினுக்கு நீங்க செய்யவே வேணாம். அந்த படைப்புக்கு ஒரு நியாயம் செய்யுங்க. இதை ஒரு கோரிக்கையா தான் வைக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவர்கள் முடிந்த அளவுக்கு நீங்க படைப்பு வாங்குங்க, படிங்க. இது வேலை அதிகம் கொண்டாடப்படுவது என்பது வேற ஒண்ணுமே இல்லை, வாசிக்கிறது தான். வாசிச்சுட்டு நான் வந்து ஒரு 2 பக்கம் படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் இந்த 5 ஆண்டு உழைப்புக்கான அங்கீகாரம். வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லை. அதுதான் இந்த படைப்போட அங்கீகாரம் நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து வரலாறு காணாத மழை. நாங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து தெரியவே இல்லை, எல்லாமே டேஞ்சர் லைட் தான் போட்டு போட்டு போறாங்க, தெரியல. தம்பி ஒன்றும் அவசரம் இல்லை, எங்கேயாவது ஒரு ஓரமா நிறுத்து அப்படின்னு பார்த்தா, கிட்ட போக போக பார்த்தா சைட்ல ஓரம் போற வண்டி நிற்குது. இங்க நிக்கிற வண்டியை நமக்கு தெரியல, நாம தான் அவன் வரவங்களுக்கு தெரியாது. பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க். அப்புறம் உள்ள போயிட்டு பெட்ரோல் பங்க்ல ஒரு 20 நிமிஷம் நிப்பாட்டிட்டு தான் அங்க வந்துருவோம் வண்டி எடுத்து. அவ்வளோ மழை. அந்த மழையிலையும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது, அதுக்கு நான் பருத்த நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன். செஞ்சிலிருந்து இலக்கிய ஆளுமைகள் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா பேர் சொல்லிட்டு போனா நேரம் தான் போயிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் மீண்டும் ஒரு படைப்பாளியான சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், சக மனிதனை மதிப்போம். அதுதான் எல்லா மானுட விடுதலைக்கும் ஆணி வேர். அன்பை நட்டு வைப்போம், அது மரமாகும். அது மரமானால் நிழல் தரும். நன்றி.